ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன சமையல் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, அது வந்து குழம்பு குண்டா, இது வந்து சோறு குண்டா. ஓகே, நம்ம முதல்ல தட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடல. டைம் வந்து 12 ஆகி போச்சு. காலையில் சாப்பாடு தான் மதியமே இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, தட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இலையில சாப்பிட்லான்ட்டு தான் நமக்கு இன்னைக்கு ஆர்வமாக இருந்தேன். முத்து இலை கிடைக்கல, அதனால் வீட்டில் இருக்கிற தட்டில் நம்ம இன்னைக்கு சமைச்சு வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இதோ கரெக்டாக ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, நமக்கு சாப்பிட தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் நண்பர்களே. ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி சாப்பிடுவேன். ஓகேங்களா, அதுக்கு மேலே சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் 1/2 கரண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் நான். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தினேத்து ரசம், ஆனாலும் நல்லா கெடாமல் சூப்பராக வாசனையாக இருக்குது. ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு கெடுறதில்ல எப்பயுமே, ஏன்னா புளி தண்ணி தானே, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு, எந்த குழம்பா இருந்தாலும் ரசம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, ரசம் ஊற்றியாச்சு. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ரசம் இன்னும் அதிகமாக இருக்குது, நம்ம கொஞ்சோண்டு புளிஞ்சிக்கலாம். ஓகே, புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். ரசம் வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரசம் அருமையாக இருக்குது. அடுத்து வந்து குழம்பு, என்ன குழம்புன்னு தெரியல, பார்ப்போம். வாவ் நண்பர்களே, பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சுருக்குறாங்க. கத்திரிக்காய் நல்லா நீட்டி பச்சை கத்திரிக்காய். ஓகே, அதுவும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் குழம்புக்கும் ரசத்துக்கும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் 2 கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். ஓகே, தெரியுதுங்களா, கத்திரிக்காய் குழம்பு, பருப்பு கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்லிடுறேன். வாவ், ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் பருப்பு குழம்பும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பருப்பு குழம்பு ரசம் ஒன்றா பிசைஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். அருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.